சில சம்பவங்களை நாங்கள் கேள்விப்படுற நேரத்தில் அது சில நேரங்களில் எங்களுக்கு சாதாரணமான ஒரு செய்தியாகவும் சாதாரணமான தகவலாகவும் இருக்கும். அப்படியே நாங்கள் கடந்து போகிறது உண்டு. ஆனால் அதனால் நேரடியாக பாதிக்கப்பட்டவங்களுக்கும் பாதிக்கப்பட்டவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் அது மிகப்பெரிய ஒரு துயரமாக இருக்கும். வாழ்நாள் முழுக்க மாறாத ஒரு மிகப்பெரிய வடுவாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் 2006ஆம் ஆண்டில் திருகோணமலையில் பதிவானது. கோணேஸ்வர இந்து கல்லூரியினுடைய பழைய மாணவர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம். ட்ரிங்கோ 5 என்று சொல்லி பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு சம்பவம். நேற்றையோட இந்த சம்பவம் நடந்து 19 வருஷங்கள். இதுவரைக்கும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கான நீதி பெற்றுக் கொடுக்கப்படவே இல்லை. ட்ரிங்கோ 5 என்ற சம்பவத்தை பற்றி நீங்கள் சில நேரங்களில் செய்திகள் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உண்மையிலேயே என்ன நடந்தது என்றதை பற்றி சில ஆதாரங்களோட இந்த காணொலியில் இன்றிலிருந்து தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். விளக்கமாக பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். 2005ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 17ஆம் தேதி இலங்கையில் ஒரு ஜனாதிபதி தேர்தல் நடக்குது. அந்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டவர் தான் மஹிந்த ராஜபக்ச. அவர் தெரிவு செய்யப்பட்டதுமே அடுத்த கட்ட ஈழப்போர் ஆரம்பமாகும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. எதிர்பார்க்கப்பட்ட மாதிரி அவர் தெரிவு செய்யப்பட்டு ஒரு சில மாதங்களுக்குள்ள அடுத்த கட்ட ஈழப்போர் ஆரம்பமாகுது. அதிலும் குறிப்பாக ஜனாதிபதியினுடைய விசேட ஆலோசகராக அந்த காலகட்டத்தில் இருந்த கொட்டகதனிய ஒரு ஆலோசனையை சொல்கிறார். STF விசேட அதிரடிப்படையினுடைய ஒரு படைப்பிரிவை, கமாண்டோ படைப்பிரிவை திருகோணமலை முகாமுக்கு நாங்கள் அனுப்ப முடியும், எதிர்கருத்து கொண்டவர்களை நசுக்க முடியும் என்ற மாதிரியான ஒரு யோசனை முன்வைக்கப்படுது. அந்த யோசனைக்கு அப்போ பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோட்டாபய ராஜபக்சவும் அனுமதி கொடுக்கிறார். அதை அப்ரூவ் பண்ணுறார். இந்த உத்தரவுக்கு அமைய கமாண்டோ படையணி திருகோணமலைக்கு விசேடமான படையணி அனுப்பப்பட்டிருந்தது. இப்படியான காலகட்டத்தில் தான் 2006ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 2ஆம் தேதி திருகோணமலை நகரத்தில் ஒரு குண்டுவெடிப்பு சத்தம் கேட்குது. திருகோணமலையை சேர்ந்த ஒரு மருத்துவர் தான் காசிப்பிள்ளை மனோகரன். அவருக்கு 3 மகன்கள். குண்டுவெடிப்பு சத்தம் கேட்டதும் தன்னுடைய பிள்ளைகளுங்கன்னு சொல்லி அவர் தேடுறதுக்கு ஆரம்பிக்கிறார். இதெல்லாம் அவர் சாட்சியமாக கொடுத்திருக்கிற விஷயம். 2 மகன்கள் அந்த சந்தர்ப்பத்தில் வீடு திரும்பி இருக்கிறாங்க. ஒரு மகன் மட்டும் வீடு திரும்பல. என்ன நடந்ததுன்னு சொல்லி அவர் பதறிப்போன ஒரு சில நிமிஷங்களுக்குள்ள 7:35க்கு இந்த குண்டுவெடிப்பு சத்தம் கேட்குது. ஒரு சில நிமிஷங்களுக்குள்ள ஒரு SMS தன்னுடைய மகன்கிட்ட இருந்து அவருக்கு அனுப்பப்படுது. இது வித்தியாசமான ஒரு டெக்ஸ்ட் மெசேஜாக இருந்தது. அப்பா என்ற வார்த்தை மட்டும் அந்த மெசேஜில் இருந்ததா அவர் சில விசாரணைகளில் சாட்சியம் அளிச்சிருக்கிறார். அதுக்கு பிறகு மனோகரனுடைய மகன் அப்பாவை தொடர்பு கொண்டு சொல்றார், எங்களை படையினர், பாதுகாப்பு படைப்பிரிவை சேர்ந்தவர்கள் சுற்றி வளைச்சிருக்கிறாங்கன்ற ஒரு தகவல் சொல்லப்படுது. அதுக்கு பிறகு வீட்டில் இருந்த மனோகரன் அந்த இடத்துக்கு போறார். அந்த இடம் தான் திருகோணமலை நகரம், கடற்கரை பகுதி. கடற்படையினுடைய முகாமும் இராணுவ முகாம், போலீஸ் பாதுகாப்பு, காவலரன் எல்லாம் அமைஞ்சிருக்கக்கூடிய கடுமையான பாதுகாப்பு கடுபிடிகள் நிறைஞ்ச ஒரு பிரதேசம். அந்த இடத்துக்கு போனதுமே கடற்படையினுடைய உறுப்பினர்களும் அங்கே பாதுகாப்பு காவலரன்ல இருந்த பாதுகாப்பு பிரிவை சேர்ந்தவர்களும் அனுமதி மறுக்கிறாங்க. யாருக்குமே அனுமதி கிடையாதுன்னு சொல்லப்படுது. காந்தி சிலைக்கு பக்கத்தில் இருந்த லைட்ஸ் திடீர்னு சொல்லி வேணுமென்று ஆஃப் பண்ணப்படுது. அந்த நேரத்திலையும் கூட அவருக்கு தமிழ்ல யாரோ கதற சத்தம் கேட்குது. காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லி கதற சத்தம் கேட்குது. இந்த படைப்பிரிவை சேர்ந்தவரோட அவர் வீதி தடைக்கு பக்கத்துல இருந்து முரண்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு சில நிமிஷங்கள் கழிச்சு துப்பாக்கி சூட்டு சத்தங்கள் அடுத்தடுத்து கேட்குது. அதில் அவருடைய மகன் 20 வயதான ஒரு இளைஞன் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தான். அந்த இளைஞன் மட்டும் கிடையாது, அவனோட சேர்த்து இன்னும் 4 இளைஞர்களுடைய உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருந்தது. திருகோணமலையில் கடற்கரை பகுதியில் இரவு 7:30 8 மணிக்குள்ள இந்த துயரமான கொடூரமான சம்பவம் பதிவாகுது. 5 பேருடைய உயிர்கள் காவு கொள்ளப்படுது, 2 பேர் காயமடைகிறாங்க. அடுத்த நாள் பரபரப்பா ஊடகங்கள்ல எல்லாம் செய்திகள் வெளிவந்திருக்கு. இன்றைக்கு வரைக்கும் அதுக்கான ஆதாரங்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. சர்வதேச ஊடகங்கள் வரைக்கும் அடுத்த நாள் ஜனவரி 3ஆம் தேதி 2006ஆம் ஆண்டு இந்த செய்தி பரபரப்பா பேசப்பட்டிருக்கு. சாதாரண இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்கன்ற செய்தி கிடையாது. புலிகள் அமைப்பை சேர்ந்த உறுப்பினர்கள் 5 பேர் குண்டு தாக்குதல் காரணமா குண்டை கையில் வச்சிருந்த சந்தர்ப்பத்தில் அவங்க பயணம் செய்த சைக்கிள் இல்லாட்டி மோட்டார் சைக்கிள் விபத்துக்குள்ளாகி இருந்தது. கிரனேட் கைகளில் இருந்த குண்டு தானாவே வெடிச்சு சிதறினதில் இந்த 5 பேரும் உயிரிழந்திருக்கிறாங்கன்னு சொல்லி திருகோணமலைக்கு பொறுப்பாக இருந்த கமாண்டரனுடைய தளபதியினுடைய கருத்தை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள்லையும் இலங்கை ஊடகங்கள்லையும் அந்த காலகட்டத்தில் செய்திகள் வெளிவந்திருந்தது. அப்பாவி மாணவர்கள், சாதாரண பொதுமக்கள், சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள், இளைஞர்கள் என்றது படிப்பறிவு உடைய இளைஞர்கள், பல்கலைக்கழகத்துக்கு போக இருந்த இளைஞர்கள் என்று சொல்லி அடுத்த நாள் இது பேசப்படவே இல்லை. அதுக்கான ஆதாரங்கள் எங்கேயுமே பார்க்க முடியல. ஆனாலும் கூட தொடர்ச்சியாக இது பற்றின விசாரணைகள் நடத்தப்பட்டிருந்தது. அந்த விசாரணைகளினுடைய ஒரு முன்னேற்றமாக ஒரு அறிக்கை வெளியிடப்படுது. சர்வதேசம் வரைக்கும் இது போனதுக்கான காரணம் சில விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி இந்த அறிக்கையும் முக்கியமானது.
UTHR என்று சொல்லப்படுற யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் யாழ்ப்பாணத்தை தளமாக கொண்ட ஒரு அந்த காலகட்டத்தில் இருந்த நிறுவனம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. இந்த அறிக்கையில் வந்து இந்த சம்பவத்தில் உண்மையிலேயே என்னதான் நடந்ததுன்னு சொல்லி முழுமையான தகவல்கள் ஆரம்பம் முதல்ல அந்த காலகட்டம் வரைக்கும் இருந்த அப்டேட் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ வரைக்கும் அது என்னுடைய PDF காப்பியை வந்து வெப்சைட்டில் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். முடிஞ்ச நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுக்குறேன், நீங்களும் டவுன்லோட் பண்ணி அதை வாசிக்க முடியும். இந்த அறிக்கையின்படி சில விஷயங்கள் சொல்லப்படுது. ஜனவரி 2 புது வருஷத்துக்கு அடுத்த நாள் இளைஞர்கள் எல்லாருமே வந்து கோணேஸ்வரா இந்து கல்லூரியினுடைய பழைய மாணவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு சில மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டு ஒரு சில நாட்கள் ஆகியிருந்தது. சிலருக்கு அண்டைய நாளில் தான் அனுமதி பத்திரம் கூட வந்திருந்ததா சொல்லப்படுது. ஒரு சில இளைஞர்கள் காளி கோயிலுக்கு பக்கத்தில் காளி கோயில் இருக்கு, காளி கோயிலுக்கு போனதுக்கு பிறகு திருகோணமலை கடற்கரையிலிருந்து நண்பர்களோட கதைச்சு கொண்டு வந்திருக்கிறாங்க. புது வருஷம் ஒரு 7:30 மாதிரியான நேரத்தில் வந்து இது சாதாரணமான ஒரு விஷயம். அப்படி இளைஞர்கள் கதைச்சு கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் கடற்கரையை நோக்கி அந்த இளைஞர்கள் இருந்த இடத்தை நோக்கி ஒரு பச்சை நிறத்தில் ஆட்டோ முச்சக்கர வண்டி வருது. அந்த முச்சக்கர வண்டியில் வந்த நபர்கள் ஒரு கிரனேடு ஒரு குண்டை வந்து வீசுறாங்க அந்த இளைஞர்களை நோக்கி. யாரு என்ன ஏதுன்னு சொல்லி கேள்வி கேட்காம குண்டுடனே வீசப்படுது. இந்த நபர்கள் எல்லாமே அடையாளத்தை மறைச்சிருந்த நபர்கள் என்று சொல்லி இதுல 2 நபர்கள் தப்பியிருந்தாங்க. 2 இளைஞர்கள் உயிரோட தப்பி இருந்தாங்க. துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டாலும் கூட செத்த மாதிரி கொஞ்ச நேரம் இருந்ததால் அவங்க காப்பாற்றப்பட்டதா சொல்லப்பட்டிருந்தது. அந்த இளைஞர்கள் இப்போ வெளிநாடுகளில் இருக்கிறாங்க. சில நேரங்களில் இந்த வீடியோ பார்க்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எப்படியா இருந்தாலும் அந்த முச்சக்கர வண்டியில் வந்த நபர்கள் வந்து அடையாளம் தெரியாத நபர்கள் வந்து கிரனேடை இளைஞர்கள் நோக்கி எறிகிறாங்க. இளைஞர்களுடைய காலுக்குள்ள அந்த கிரனேட் விழுது. சில இளைஞர்கள் ஓடுறதுக்கு முயற்சி எடுத்தாலும் கூட அப்படி யாராலையும் ஓட முடியல. சிலர் இதுல காயமடைகிறாங்க. அந்த முச்சக்கர வண்டி அங்கிருந்த ஃப்ரெட்ரிக் கோட்டையை நோக்கி நகருது. நேரில் கண்ட சாட்சியங்கள் இப்போ வரைக்கும் இருக்குன்னு சொல்லி அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருந்தது. அந்த காலகட்டம் வரைக்கும் இருந்ததை சொல்லப்பட்டிருந்தது. அந்த காவலரன் இருக்கு, கடற்படையினுடைய காவலரன், போலீஸ் காவலரன், இராணுவ காவலரன் எல்லாம் மீறிதான் இந்த குண்டு தாக்குதலை நடத்தின கிரைனேடு எறிஞ்ச முச்சக்கர வண்டியில் வந்த நபர்கள் ஃப்ரெட்ரிக் கோட்டையை நோக்கி பயணம் செய்திருக்கிறாங்கன்ற தகவலும் அந்த அறிக்கையில் அடிக்கோடிட்டு காட்டப்பட்டிருந்தது. இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு பிறகு அந்த இளைஞர்கள் வந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி தெரியாம யாரு வந்தது, எப்படி தாக்குதல் நடத்தப்படுதுன்னு சொல்லி எந்த விதமான தகவலும் தெரியாது. உடனடியா லைட் ஆஃப் பண்ணப்பட்டதா சொல்லப்பட்டிருந்தது. அந்த அறிக்கையில் அந்த விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த இளைஞர்கள் வந்து கத்துறாங்க, எங்களை காப்பாற்றுங்க, எப்படியாவது ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க, கூட்டி போறதுக்கு உதவி செய்யுங்க, வாகனத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லி கதற சத்தம் வந்து யாருக்குமே கேட்கல. அந்த நான் முதல்ல சொன்ன காசிப்பிள்ளை மனோகரன் சொல்லப்படுற 20 வயதான இளைஞனுடைய அப்பா வந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறார். சில நேரங்களில் இந்த கதறல் சத்தமா அது இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 10-15 நிமிஷங்களுக்கு பிறகு ஒரு ஜீப் அந்த இடத்துக்கு வருது. இந்த இளைஞர்கள் சில நேரங்களில் நினைச்சிருக்க முடியும், எங்களை காப்பாற்றுறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போறதுக்காக வாகனத்துல யாரோ வராங்கன்னு சொல்லி. ஆனா அது அப்படி நடக்கல. அந்த வாகனத்துல வந்த நபர்கள் எல்லாமே பச்சை நிறத்துல உடுப்பு போட்ட நபர்கள், முகமூடி அணிஞ்சு கொண்டு முகத்தை மறைச்ச நபர்கள் சொல்லி சொல்லப்பட்டிருந்தது. இளைஞர்களை வந்து ஜீப்புக்குள்ள பின்பக்கம் எடுத்து சரமாரிய இளைஞர்களுக்கு தாக்குதல் நடத்தப்படுது. திரும்ப வீதியில தள்ளிவிடப்படுறாங்க. அப்ப அந்த ஜீப்ல இருந்த ஒரு நபர் சொல்றார், இப்படியே விடக்கூடாது, சுடுவோம், படுகொலை செய்வோம் என்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. அதுக்கு பிறகு அடுத்தடுத்து அந்த இளைஞர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட கொடூரமான சம்பவம் பதிவாகி இருக்கு. இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதுக்கு பிறகு அந்த ஜீப் அங்கிருந்து அப்படியே வெளியேறுது. காயமடைஞ்ச இளைஞர்களும் உயிருக்கு போராடி கொண்டிருந்த இளைஞர்களும் அந்த சந்தர்ப்பத்தில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுறாங்க. திருகோணமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அப்படியா இருந்தாலும் 5 இளைஞர்களினுடைய உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருந்தது. 2 பேர் உயிருக்கு போராடி கொண்டிருந்த நிலையில் காப்பாற்றப்பட்டிருந்தாங்க. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த இளைஞர்கள் வந்து இப்போ வெளிநாடுகளில் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த மாதிரி வைத்தியசாலைக்கு போனதுக்கு பிறகு நான் முதலே சொன்ன மனோகரனும் வைத்தியசாலைக்கு போறார். அவரோட ஒரு ஜேர்னலிஸ்டும் இருந்தார். அது மிக முக்கியமான ஒரு ஆதாரமாக இருந்தது. வைத்தியசாலைக்கு போனதுமே மோச்சரியில் பிண அறையில் வரிசையில் இளைஞர்களுடைய சடலங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. முதலாவது சடலமே அவருடைய 20 வயதான மகனுடைய சடலம். 5 இடங்களில் துப்பாக்கிச்சூட்டு காயங்கள் இருந்ததை வந்து அவர் காணுறாரு. அங்கிருந்த போலீஸ் அதிகாரின்னு சொல்லி தன்னை அடையாளப்படுத்தி கொண்ட ஒரு நபர் சொன்ன விஷயம், இவங்க எல்லாமே விடுதலை புலி அமைப்பு LTT அமைப்பை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆவணத்தில் நீங்கள் கையொப்பமிட்டு தருவீங்களா இருந்தால், சைன் பண்ணுவீங்களா இருந்தால் இந்த
சடலங்களை எல்லாம் உடனடியாக விடுவிக்க முடியும் என்ற ஒரு கருத்து சொல்லப்படுது. அந்த நிமிஷத்தில் அவர் ஒரு முடிவெடுக்கிறாரு, இதை இப்படியே விடக்கூடாது, கடைசி வரைக்கும் என்ன நடந்தாலும் என்னுடைய மகனுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்கிறதுக்கான போராட்டத்தில் நான் ஈடுபடணும் என்ற முடிவை மனோகரன் அன்றைக்கு எடுத்திருந்தார். அந்த போராட்டம் இன்றைக்கு வரைக்கும் 19 வருஷங்கள் கடந்ததுக்கு பிறகும் தொடருது. இப்படி ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஒவ்வொரு கதைகள் இருக்கு. இந்த 5 இளைஞர்களுக்கும் பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டதிலையும் 3 இளைஞர்களுக்கு தலையிலையும் 2 இளைஞர்களுக்கு நெஞ்சில வயிற்று பகுதியிலையும் சுடப்பட்டதுக்கான ஆதாரங்கள், காயங்கள் இருந்தது உறுதி செய்யப்பட்டிருந்தது. துப்பாக்கிச்சூடு இல்லாத சில காயங்களும் பிரேத பரிசோதனையை நடத்தின 33 வயதான ஒரு சிங்கள மொழி பேசுகிற மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருந்தது. இதுவும் இதனுடைய மிக முக்கியமான ஒரு ஆதாரமாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் சுடரொளி பத்திரிகையினுடைய ஊடகவியலாளர் இருந்த சுப்பிரமணியம் சுகீர்தராஜனும் இந்த காசிப்பள்ளி மனோகரன் என்று சொல்லப்பட்ட அந்த இளைஞனுடைய அப்பாவோட மோச்சரிக்கு போயிருந்தார். அவர் எடுத்த புகைப்படங்கள் சர்வதேசத்தையே புரட்டி போடுற மாதிரியான புகைப்படங்கள் அமைஞ்சிருந்தது. ஒட்டுமொத்த சர்வதேச ஊடகங்களினுடைய கவனமும் சர்வதேச மனித உரிமை அமைப்புகளினுடைய கவனமும் இந்த சம்பவம் மேல திரும்பி இருந்தது. இராணுவம் சொன்னது பொய்தான்ன்றதை உறுதிப்படுத்துறதுக்கான மிக முக்கியமான சாட்சியமா அமைஞ்சிருந்தது. அதுதான் பிணவரையில் வைக்கப்பட்டிருந்த அந்த 5 இளைஞர்களினுடைய சடலங்கள் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள். நெஞ்சு பகுதியில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கு, வயிற்று பகுதியில் துப்பாக்கிச்சூடு, தலையில் சுடப்பட்டதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் புகைப்படமாக ஊடகங்களில் வெளிவருது. மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் அதிர்ச்சியையும் அந்த காலகட்டத்தில் இது ஏற்படுத்தி இருந்தது. இராணுவம் சொன்ன மாதிரி இது குண்டு தாக்குதல் கிடையாது, விடுதலை புலி உறுப்பினர்களும் கிடையாதுன்றது அதுக்கு பிறகு ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருந்தது. இதுக்கு பிறகு இந்த சம்பவத்தில் என்ன நடந்ததுன்றதை அடுத்த காணொலியில் பார்க்கலாம். உங்களுடைய நண்பர்களுடையும் உறவினர்களுடையும் மறக்காமல் இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்க. வணக்கம்.